திருப்பூர் பல்லடத்துல ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அது நடந்து கூட 2, 3 மாசம் இருக்கும். டிசம்பர் மந்த்தோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத பத்தி பேசியிருப்போம். ஆ அந்த வீடியோல நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், இன்னும் வந்து என்கொயரி தான் நடந்துட்டுருக்கு. யாரையும் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல. குற்றவாளிகள் யாரும் இன்னும் வந்து மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆ அதெல்லாம் இருந்துட்டுருக்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல ஒவ்வொருத்தரையும் பார்த்து விசாரிச்சு, ஒரு ஏரியா மக்களையே புடிச்சிட்டு போய் உட்கார வச்சு அ பேசுறாங்க. என்கொயரி பண்றது கரெக்ட்டு தான். வாஸ்தவமான விஷயம் தான். தப்பில்ல. பட் ஒரு ஏழை சமுதாய மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு துன்புறுத்துறது கரெக்டான்னு கேட்டா, அது ரொம்ப ராங். ஃபர்ஸ்ட்டு அடிக்கிறது தப்பு. விசாரிக்கலாம். "நீ இங்க போன, நீ இந்த தேதியில இங்க இருந்த" அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. பட் விசாரணை அப்படிங்கிற பேர்ல, "நீ தான் இத பண்ண, நீ இத ஒத்துக்கோ, உனக்கு நான் பணம் தரேன், உனக்கு நான் ஜாமீன்ல எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறது தப்பு. ஸோ இத வந்து ஒரு பேட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடியோ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரோஜாங்க. நாங்க பழவஞ்சிபாளையத்துல இருக்கிறோம். பழங்குடியினர் மக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்க. எங்களை வந்து அடிக்கடிக்கு விசாரணைன்ற பேர்ல கூப்பிடுறாங்க. சரி, நாங்களும் இது ஏதாச்சும் நன்மை நடக்கட்டும்னு சொல்லி நாங்களும் போய் கோஆபரேட் பண்றோம். விசாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனாலும் எங்க ஜாதிக்காரங்களை கண்டா வார்த்தை பேசுறதும், அசிங்கமா நடத்துறதும், இந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறன்ற பேர்ல அடிக்கிறதும், துன்புறுத்துறதும் இருக்கிறாங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து கூட என் மருமகனை கூப்பிட்டு போய் அடிச்சு கேஸ ஒத்துக்க சொல்லி 5 லட்ச ரூபாய் பணம் தர, 2 ஆளை தர, நீ வெளியே வந்துருவியாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை ஒத்துக்க சொல்லியிருக்காங்க. அவனை ஒத்துக்க மாட்டான், என்னை கொன்னாலும் கொல்லுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என் பிள்ளை முதமிஞ்சு என் தங்கச்சி முதமிஞ்சு ரொம்ப விசாரிக்கிறன்ற பேர்ல டார்ச்சல் பண்ணி அந்த பிள்ளைங்க எல்லாம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்பவும் இவங்க போலீஸ்காரங்களுக்கு இறக்கம் இல்ல. மீண்டும் மீண்டும் விசாரிக்கணும் சொல்லி இன்னமும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப கூட கூப்பிட்டுறாங்க. நாங்கதான் போக மறுத்துட்டோம். பையனுக்கு கூட அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. வழக்கு சம்பந்தமா தான் விசாரிக்கிறாங்க சார். ஆனாலும் அந்த கேஸ தான் ஒத்துக்க சொல்றாங்க. அந்த இன்னொரு பையனை வந்து விஷ்ணுன்ற பையனை வந்து அந்த வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் அவனோட நடவடிக்கை எல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. செய்யாத பசங்களை கூப்பிட்டு போய் இப்படி வந்து நடவடிக்கையை பாக்குறதுக்கு அந்த வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. ஒரு வீட்டுக்கு அவனை கூப்பிட்டு போய் அவனோட செயற்கை எப்படி இருக்குன்னு பாத்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களே திருப்பி கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்க. இனிமே கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கிட்டாங்க. அங்க வந்து செய்யாததுக்கு எங்களை அடித அந்த வீடு வரைக்கும் எங்களை கூப்பிட்டு போறாங்க. எதுக்குன்னா வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, எங்களுக்கு ஒத்துழைக்க ஆள் இல்ல, எங்க வந்து படிப்பறிவு இல்லாத ஜனங்க தானே, உங்களை எப்படியாச்சும் கேஸ்ல மாட்டி விடலான்னு சொல்லி அவங்க வந்து ஐடியா போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் தம்பி குமரனையும் கூப்பிட்டு வருதுங்களா சார்? சரிங்க சார், கூப்பிட்டு வரேன் சார். சார் அதுதான் சார் சொன்னேன். அந்த பையனுக்கு குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்கு சார், உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி. ஹரிதாஸுக்கு சார் நேத்து அடிச்சிருக்காங்க சார். சார் அவன் அடி வாங்கணும் பொய்யா சார் சொல்ல போறான். சார் அத சார் நீங்க தாஸ்தரா சார் நீங்க சார் அத நான் சொல்றது கேளுங்க சார். காசுக்கான பதிலும் சொல்லிட்டேன். இந்த ஃபைனான்ஸ் எடுத்திருக்கோம், சீட்டு விழுந்திருக்கு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நாங்க எல்லாம் ஒன்னாதான் போவோம். நல்லா சார் கேமராலாம் நான் செக்அப் பண்ணிட்டேன் சார். அந்த ரூட்ல 5-6 இடத்துல கேமரா இருக்கு சார். நேத்தே ஒரு சாருக்கு அது எப்படி சார் டைம் எல்லாம் பார்த்துட்டு தான் சார் வண்டி எடுப்போம், போவோம், வருவோம். சாயங்காலம் போல சார் 3 மணிக்கு மேல்பட்டு தான் சார் அவன் கிளம்பி இருப்பான். அந்த 3 மணிக்கு மேல்பட்டு இருக்கிற ரெக்கார்ட் எடுத்து பாருங்க சார். சார் அப்புறம் அந்த 2 ரோடு தான் இருக்கு.
சார் அதை தான் சொல்கிறேன். 2 ரோடு தான் இருக்குது. ஒன்று நம்ம இந்த கோயில்வெளி ரோடு, ஒன்று இந்த கொல்லிகாலிப்பாளையம் ரோடு. இந்த 2 ரோடை தவிர வேற ரோடு எங்கே சார் இருக்குது வர்றதுக்கு? அதே ரூட்டை தான் சார் என் தம்பி குமரன்னு சொன்னான். அந்த ஸ்கூலை ஒட்டி போதில்லக்கா, அந்த ரோட்டில் தாக்கா நாங்கள் வந்தோம். அவன் ஒன்றும் தெளிவாக பேச மாட்டான் சார். அவன் அதை கூட சார் சரி சார், குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கோம், ஏற்றி முடிச்சுட்டு வரேன் சார். இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சார். ஆமாம் ஆமாம் சார். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்கன்னு தெரில. உண்மையான குற்றவாளியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கண்டுபிடிக்கல அந்த இடத்துல. ஏன்னா வந்து பெரிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு பெரிய ஆதாரமும் இல்லாதனால இந்த கேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாக இழுத்துட்டு போயிட்டுருக்கு. எப்போ இந்த கேஸுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஊர் மக்களை போட்டு அடித்து துன்புறுத்தி வாரம் வந்து நீ ஜெயிலில் பாரு அப்படின்னு சொல்கிறது, போட்ட பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து நடுவில் உட்கார வச்சுட்டு ஒரு 10 போலீஸ்காரங்க உட்காந்துட்டு நக்கலாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அப்படித்தான் இருந்துச்சு. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறது, நான் வந்து உன்னை ஜாமீனில் எடுக்கிறேன், நீ அதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறது. ஏன்னா வாழ்வாதாரம் இல்லாமல் தான் அந்த மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களையே கூட்டிகிட்டு போய் நீ ஒத்துக்கோன்னா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்கன்னு தெரில. ஏன்னா குடும்ப குட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க யோசிச்சு இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ ஒத்துக்கிடணும்னு சொல்லிட்டு பிடிச்சி அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க. இதை ஏன் பண்ணுறாங்க, இது யாருக்காக பண்ணுறாங்க, உண்மையான குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்க முடியல, அதனால் ஒரு அப்பாவி மேலே பழி போடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு சரியாக தெரில. பட் இப்போதைக்கு குற்றவாளி இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாமல் பெண்டிங்கில் தான் இருக்குது. போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தேடுதல் வேட்டையில் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் குற்றவாளியை கண்டுபிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக தான் தொலைவுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறது அவங்க வேகமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு டீமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு, இந்த டைமுக்கு யார் வந்தால் யார் போனால், இந்த மாதத்தில் யார் வீட்டை காலி பண்ணா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஷார்ட்கட்டாக வந்து யோசித்து ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி உள்ளே வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்பாவிகளை பிடிச்சி அடித்து உதைச்சி அதில் ஒரு யூஸும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிகளை போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இதோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுதான் கிடச்சிருக்கு. அப்பாவிகளை பிடிச்சி கொண்டு வந்து விசாரிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களே வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை நான் வேணாலும் வீடியோ போடுறேன், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்படின்னா நம்ம எம்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.